ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல். எரேமியா 10ஆம் அதிகாரம், எரேமியா 10ஆம் அதிகாரம் 10வது வசனம். எரேமியா 10:10. கர்த்தரோ மெய்யான தெய்வம், அவர் ஜீவனுள்ள தேவன், நித்திய ராஜா, அவருடைய கோபத்தினால் பூமி அதிரும், அவருடைய உக்கிரகத்தை ஜாதிகள் சகிக்க மாட்டார்கள். நாம் ஆராதிக்கிற தெய்வம் கர்த்தரோ மெய்யான தெய்வம். பேர் நாம சொல்றீங்க. நாம் ஆராதிக்கிற தெய்வம் அவர் ஜீவனுள்ள தேவனாகவே இருக்கிறார். ஆமென். நாம் ஆராதிக்கிற தெய்வம் ஆமென் அவர் நம்மளுடைய சத்தத்தை கேட்டு அவர் நம்மளுக்கு கண்ணீர்களை நம்மளை விடுவிக்கிற தேவனாகவே இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தரோ அவர் தான் மெய்யான தெய்வம். அவர் பொய்யான தேவன் அல்ல, அவர் மெய்யான தேவன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நாம் மெய்யான நம்ம பிள்ளைகளாக இருக்கிறோம். அவர் மெய்யான தேவனாகவே இருக்கிறார். அவர் பெருக்கத்தின் தேவனாகவே இருக்கிறார். நாம் பெருக்கத்தின் பிள்ளைகளாகவே இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதுதான் வேதம் சொல்கிறது. அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் என்ன பண்றாரு? ஜீவனுள்ள தேவன். அன்பானவர்களே, பிரியமா நல்ல கவனிங்க. அவர் ஜீவனுள்ள தேவனாகவே இருக்கிறார். அவர் கண் இருந்தும் காணாத தேவன் அல்ல, காது இருந்து கேளாத தேவன் அல்ல. ஆமென். அவர் வாய் இருந்து பேசாத தேவன் அல்ல. நாம் ஆராதிக்கிற தெய்வம், நாம் ஜெபிக்கும் போது நம்மளுக்கு சத்தத்துக்கு செவி சாய்க்கிற தேவன், அவர் நம்மளுக்கு பதில் கொடுக்கிற தேவன், நம்மளை வழி நடத்துகிற தேவன், அவர் தான் ஜீவனுள்ள மெய்யான தேவன். கரங்களை தட்டி மையப்படுத்துங்க. அதே பேர் ஆமென் சொல்றீங்க. அவர் வல்லமை உள்ள தேவன் என்று வேதம் சொல்கிறது. அவருடைய கோபத்தினால் பூமி அதிரும், அவருடைய உக்கிரகத்தை ஜாதிகள் சகிக்க மாட்டார்கள். அவருடைய கோபமோ ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ வாழ்நாள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வாழ்நாள். ஒரு நிமிஷத்துல என்ன நடக்கும் தெரியாது. அவர் கோபப்படுத்துகிற காரியம் நம்ம இடத்தில் இருக்கும் என்றால், ஆண்டவரே என்ன மன்னிங்க என்று இந்த காலை வேளையில் ஒப்பு கொடுங்க. ஆமென். நம்ம எல்லாரும் பலவீனமானவர்கள் தான். மனிதர்கள் என்றாலே பலவீனமானவர்கள் தான். அவர்களை ஆண்டவர் அவருடைய கிருபையினால நம்மளை மன்னித்து மீண்டுமாக புதுப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த காலை வேளையில் ஆண்டவர் கிட்ட, ஆண்டவரே நீரே மெய்யான தேவனா இருக்கீங்க, நீங்களே எனக்கு ஜீவனுள்ள தேவனா இருக்கீங்க. 11வது வசனம் சொல்லுது, வானத்தையும் பூமியும் உண்டாக்காத தெய்வங்கள் பூமியில் இந்த வானத்தின் கீழ் மிராதபடிக்கு அழிந்து போகும் என்பதை அவர்களுக்கு சொல். அவரே பூமியை தம்முடைய வல்லமையினால் உண்டாக்கினார். பூமி எப்படி உண்டாக்கினாரு? அவருடைய வல்லமையினால் உண்டாக்கினார். சுனிதா வில்லியம்ஸ் எங்கே போயிட்டு வந்தாங்கம்மா? பிளஸ் எங்கே போயிட்டு வந்தாங்க? அவங்க எங்கன்னா போயிட்டு வந்தேன், எனக்கு என்ன வருது? அல்லேலூயா. தெரியாதா? சுனிதா வில்லியம்ஸ் எங்கே போனாங்க? அவங்க கிட்டத்தட்ட 9 மாதம் அந்த விண்வெளி அந்த ஆராய்ச்சிக்காக போயிருந்தாங்க. அவங்க போன அந்த வாகனம் வண்டி பழுதாயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க 9 மாதம் இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அவங்க இருக்கிற இடத்த பார்த்தீங்கன்னா அங்கே புவியீர்ப்பு விசை இல்லை. அவங்க அப்படியே பறந்துக்கினே போகிறாங்க, மிதந்துக்கினே போகிறாங்க. எது விடாமல் சொல்கிறீங்க? நாமளும் புவியீர்ப்பு விசை இல்லைன்னா நீங்கள் சீட்லேயே உட்கார தேவையில்ல, உட்கார்ந்த மாதிரி இருந்தால் அப்படி பறந்துனே இருப்பீங்க. இங்கேருந்து ஆட்டோக்காரங்க வேலையே இருக்காது. மீனை தூக்கி இடுப்பில் வச்சுக்கின்னு அப்படி பறந்துனே போகலாம். மீனம்மா மீன். அந்த அம்மா அதோ காசு எத்தணும் சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே பறந்துனே ஓடி காசு கொடுத்து மீன் வாங்கிட்டு போவோம். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நாம் எது இருந்தாலும் இந்த பூமியில் இருக்காது. அப்போ நாம் காணாத இந்த பகுதி இருக்கிறது. அது மனுஷன் தம்முடைய ஞானத்தினால கண்டுபிடிக்கிறான். அதை கண்டுபிடிக்கும் போது நான் தியானித்து பார்க்குறேன், புவியீர்ப்பு விசை இல்லாத இடத்திற்கும் அவர் தான் தேவனாகவே இருக்கிறார். புவியீர்ப்பு விசை இருக்கிற இடத்திற்கும் அவர் தான் தேவனாக இருக்கிறார். அநேக கோள்களையும் உண்டாக்கின தேவனும் அவர் தான். அநேக நீரூற்றுகள், நீர்வீழ்ச்சிகளையும், செங்கடல்களையும், பெருங்கடல்களையும் நமக்காக மகத்துவங்களை உருவாக்கின தேவனும் அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் தான் மெய்யான தேவன். கரங்களை தட்டி மையம் படுத்துங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. உமக்கு ஒப்பானவர் யார்? பாட தெரியுமா? ஒப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? அவருக்கு ஒப்பான தேவன் எதுவுமே கிடையாது.
நம்ம இன்னும் இந்த தமிழ்நாட்டையே நம்ம ஊரையே சுற்றி பார்க்காத, வீட்டு கூட சொன்ன பாருங்க, நம்ம கிராமத்தையே சுற்றி பார்க்காத இடம் எத்தனை இடம் இருக்குது, அப்படி தானே? எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது. இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சவுக்கு தோப்பு அப்போலாம் செத்த விறகுலாம் போய் எடுத்துன்னு வரும். இப்போலாம் அப்படி இல்லை, கேஸ்லாம் நம்ம வீடு தேடி வந்து போகுது. அல்லேலூயா. இன்னும் போகாத இடம் நிறைய இருக்குது. இன்னும் நம்ம தமிழ்நாட்டில் போகாத இடம் ஒன்றில் இருக்குது. எது பேர் ஆமாம் சொல்கிறீங்க? பெரம்பலூர் மாவட்டம் அந்த சிஸ்டர் வீட்டுலாம் போகும்போது அங்கெல்லாம் எல்லாம் விவசாயம் பண்ணிட்டு ரோட்டில் காய வச்சுருக்காங்க. நம்ம ஊர் ரோட்டில் வந்து வெறும் மீன் தான் காயும், அந்த ஊர் ரோட்டில் பார்த்தீங்கன்னா வெறிய எல்லை அறுவடை செஞ்சு காய வச்சுருக்காங்க. அங்கே இருக்கிற சிட்டுக்குருவி பார்த்தேன், ஒரு குருவி எவ்வளோ பெருசாக இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்குது. பார்த்துட்டு போன ஒரு குருவி காரில் அடிபட்டு சிக்கன் 65 போட்டாச்சு. அல்லேலூயா. அப்போ இந்த உலகத்தில் நம்ம தமிழ்நாட்டிலேயே எத்தனையோ இடம் பார்க்காத இடங்கள் இருக்கிறது. இன்னும் இந்திய தேசத்தில் பார்க்காத இடங்கள் இருக்கிறது. இந்த கடலை தாண்டி அந்தமான், நிக்கோபார், மலேசியா, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, இன்னும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மத்திய கிழக்கு நாடுகள், அமெரிக்கா, இன்னும் மேற்கத்திய நாடுகள், நிறைய நாடுகள் இருக்கிறது. எல்லா நாடுகளுக்கும் எல்லா தீவுகளுக்கும் நாம் ஆராதிக்கிற தேவன் தான் ஜீவனுள்ள தேவன். அவைகள் எல்லாவற்றும் அவர் கரத்தினால் ஆண்டவர் உருவாக்கினார். அதுதான் வேதம் சொல்லுகிறது. ஆமென். அவரே பூமியை தம்முடைய வல்லமையினால உண்டாக்கி பூச்சக்கரத்தை தம்முடைய ஞானத்தினாலே அவர் படைத்திருக்கிறார். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, நான் சொன்ன மாதிரி தம்பி கவனிங்க. இந்த ஆதாமை ஏவாளையும் உண்டாக்குவதற்கு முன்பாகவே ஆண்டவர் வானத்தையும் பூமியும் ஒரு மனுஷனுக்கு, ஒரு தம்பதிக்கு, ஒரு குடும்பத்திற்கு 4 நதி ஓடுற மாதிரி பெரிய தோட்டத்தை உண்டாக்கி பெரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்து அவர்களுக்கு ஒரு குழா போட்டிருந்தாலே போதும். ஆனால் கர்த்தர் 4 நதி ஓடுற மாதிரி அவருடைய வல்லமையினால் அவர்களை உண்டாக்கி பெரிய தோட்டத்தை உண்டாக்கி ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவருடைய வல்லமையினால. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு மனுஷனை உண்டாக்குவதற்கு முன்பாகவே எல்லாவற்றையும் உண்டாக்கிட்ட பிறகுதான் மனுஷனை உண்டாக்குறாரு. நான் சொல்கிறேன், உங்களை உண்டாக்குவதற்கு முன்பாகவே, உங்களை தெரிந்து கொள்வதற்கு முன்பாகவே உங்கள் தேவைகள் இன்னதென்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். அதுதான் உண்மை, அதுதான் சத்தியம். நம்மளுக்கே தெரியாம அநேக நேரத்தில் அநேக தேவைகளை கர்த்தர் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். அந்த கல்யாண வீட்டில் திராட்சை ரசம் குறைஞ்சி போயிடுச்சு. மாப்பிள்ளை வீட்டுக்கு தெரியல, பொண்ணு வீட்டுக்கு தெரியல. ஆனால் அவர்கள் தேவைகளை அவர்களுக்கே தெரியாமல் கர்த்தர் அநேக தேவைகளை கர்த்தர் சந்தித்து குறைவை கர்த்தர் நிறைவாக மாற்றினார். பகல் பாசங்கள் உங்கள் குறைவுகளை கைப்பிடிச்சு சொல்லுங்க. உங்கள் குறைவுகளை நிறைவாக்குவார், உங்கள் நெருக்கத்தை பெருக்கமாக்குவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்கள் குறைவுகளை நிறைவாக்குற தேவன் நம்ம ஆராதிக்கிற தேவன். அவர் மெய்யான தேவனாகவே இருக்கிறார். அவர் வல்லமுள்ள தேவனாகவே இருக்கிறார். இந்த மனிதனை உருவாக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் எப்படி இருக்க வேண்டும் என்று எல்லாவற்றையும் இந்த புஸ்தகத்தில் கர்த்தர் எழுதி வச்சுட்டார். நான் இங்கே வீட்டுக்கு கூட சொன்ன மாதிரி எந்த ஒரு பொருள் வாங்கினாலுமே அந்த பொருளுக்குள்ள என்ன வச்சிருப்பாங்கப்பா? ஒரு புக்கு வச்சிருப்பாங்க. அந்த புக்கு சின்ன சின்ன எழுத்தா இருக்கும். போய் அந்த கொசு மருந்து கூட வாங்கி பாருங்க, ஆல் அவுட்டா, அதில் கூட ஒரு பேப்பர் வச்சிருப்பாங்க. எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி பயன்படுத்தணும், எந்த டெம்பரேச்சரில் வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு அந்த மேனுவல் புக்கு எழுதி அந்த 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 பொருளோடு கூட அந்த பேக்கிங் பண்ணி அனுப்புவாங்க. அதுபோல உங்களையும் என்னையும் உண்டாக்குவதற்கு முன்பாகவே நாம் எப்படி இருக்க வேண்டும், நம்ம எப்படி வாழ வேண்டும், நம்ம எப்படி ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், எப்படி இந்த பூமியில் இருக்க வேண்டும், நம்ம எப்படி நம்ம குடும்பத்தில் வாழ வேண்டும், எப்படி சமாதானமாக இருக்க வேண்டும், ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று எல்லா வார்த்தைகளும், என் வாழ்க்கைக்குரிய எல்லா வார்த்தைகளும் இந்த புஸ்தகத்தில் கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறார். நான் யார் என்பதை, நீங்கள் யார் என்பதை இந்த புஸ்தகத்தில் நம்ம அறிந்து கொள்ள முடியும். லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் முதல் பிரசங்கத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தை கொடுக்கறாங்க. அவர் திறந்து ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் எடுத்து வாசிக்கிறாரு. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அங்க சொல்லிட்டு என்னை குறித்து எழுதப்பட்ட வார்த்தைகளை அங்க எழுதியிருக்கிறது. நாம் வேதத்தை படிக்கும் பொழுது யாருக்கோ சொல்லப்பட்ட வார்த்தை என்று நீங்க நினைத்து படிக்காமல், இது எனக்காக எழுதப்பட்ட வார்த்தை, என் பிள்ளைகளுக்காக எழுதப்பட்ட வார்த்தை, என் கடன் பிரச்சனைகள் தீர்க்கப்பட்ட வார்த்தைகள், என் வியாதியிலிருந்து சுகமாக்கப்படுகிற வார்த்தைகள், இதுதான் என்னுடைய வாழ்வாதாரம், வாழ்க்கையாக இருக்கிறது என்று நினைத்து நாம் படிக்க வேண்டும். இந்த பிள்ளைகள் இப்போ பைபிள் எக்ஸாம்பிள் எழுதுறாங்க, ரொம்ப அருமையாக எழுதுறாங்க. ஆமென். பிள்ளைகளுக்கு எழுதுற பிள்ளைங்களுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி தரணும். நான் சொல்லிக்கிறேன், பைபிள் எக்ஸாம் எழுதுற பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு இடுப்பு வலிக்கலாம், இன்னைக்கு தலை வலிக்கலாம், ஆனால் உங்க வாழை பிரியாயத்தை அதை பாதுகாக்கிற வார்த்தையாகவே இருக்கிறது. எதிர்காலத்தில் அது ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தையாகவே இருக்கிறது. அந்த வார்த்தை உங்களை தாங்கும், அந்த வார்த்தை உங்களை பாதுகாக்கும்.
எதிராமன் சொல்றீங்க. அப்ப அந்த வார்த்தை, என்னை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகளை கர்த்தர் அந்த புஸ்தகத்திலே ஆண்டவர் எழுதியிருக்கிறார் என்று அறிந்து புரிந்து கொள்ள வேண்டும். 2 காரியங்களை வேதத்தை படிக்கும் போது 2 காரியங்களை அறிந்து கொள்ள முடியும். ஒன்று, தேவனுடைய வல்லமை என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். மற்றொன்று, என்னை குறித்தான வார்த்தை என்று நான் அறிந்து கொள்ள முடியும். வேதத்தை படிக்கும்போது 2 மகத்துவங்களை நம்ம அறிந்து கொள்ள முடியும். தேவனுடைய வல்லமைகளை நம்ம அறிந்து கொள்ள முடியும். நான் எப்படி வாழ வேண்டும், எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று என்னை குறித்து எழுதப்படுகிற வார்த்தைகளையும் நம்ம அறிந்து கொள்ள முடியும். எத்தனை பேர் சொல்றீங்க? அன்பானவர்களே, பிரியமானவர்களே, அவரே பூமியை தம்முடைய வல்லமையினாலே உண்டாக்கி பூச்சக்கரத்தை தம்முடைய ஞானத்தினாலே படைத்து வானத்தையும் தம்முடைய அறிவினாலே அவர் விரித்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நீங்கள் சங்கீதம் 93ஆம் சங்கீதம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று அருமையான வார்த்தைகள் கர்த்தருடைய வல்லமை குறித்து அங்க சொல்லப்பட்டு இருக்கிறது. என்னோட கூட வாசித்து பாருங்க. சங்கீதம் 93:1 வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார், கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அவர் அதை கட்சியாக கட்டி கொண்டிருக்கிறார், ஆதலால் பூச்சக்கரம் அசையாதபடிக்கு அது நிலை பெற்று இருக்கிறது. எதிராம சொல்றீங்க. நாம அன்னைக்கு சொன்ன மாதிரி நீங்க நிலாவிலிருந்து பூமி பார்த்தீங்கன்னா, பூமியிலிருந்து நிலாவை பார்த்தீங்கன்னா பூமி வட்டமா இருக்கிறது போல நாம் நிலாவிலிருந்து பூமி பார்த்தாலும் பூமியை வட்டமா தான் இருக்கிறது. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, நம்ம ஆகாயத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறோம், நாம் மிதந்து கொண்டிருக்கிறோம். பூமியானது மேற்கு கிழக்குமாக சுழன்று கொண்டிருப்பதனால நம்ம காலநிலைகளும் இரவும் பகலும் மாறிக்கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். அவைகளை அந்த சந்திரன் சூரியன் ஒரு ஈர்ப்பு விசையில் ஆண்டவர் வச்சிருக்காரு, மற்ற கோள்களை ஈர்ப்பு விசையோடு வச்சிருக்காரு. சூரியன் சுத்தி வருகிறது பார்க்கிறோம். இதுதான் சூரிய குடும்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்கிறது, அவைகள் பூச்சக்கரம் அசையாதபடிக்கு அவைகளை கர்த்தர் நிலைத்து வைத்திருக்கிறார். ஆண்டவர் மாத்திரம் அவருடைய விக்கல்னு வச்சுங்களேன். இந்த வானத்தில் எத்தனையோ எரிக்கற்கள், விண்கற்கள் நிறைய சுழன்று சுத்தி கொண்டிருக்கிறது. அவைகளை மோதும் பொழுது அநேக பேர் நம்ம பாதுகாப்பு இல்லாமல் போயிடுவோம். அவருடைய கிருபையினாலேயே இந்த பூமியில வாழும்படியாக கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். எத்தனையோ பொல்லாங்க காரியங்கள் நம்ம விலைக்கு பாதுகாத்துக் கொண்டு இருக்கிறார். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். எதிராம சொல்றீங்க. எல்லாரும் இந்த வசனத்தை கரங்களை போய் சொல்லுங்க. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், என்னுடைய ராஜா இயேசு மகாராஜா. எதிராம சொல்றீங்க. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். கர்த்தர் ராஜரீகம் பண்ணும்படியாக நம்ம ஒப்புக்க வேண்டும். ஆண்டவரே, என் குடும்பத்தில் நீங்க ஆளுகை செய்யுங்க. ஒருத்தர் ஞானசானம் எடுத்தாராம். ஞானசானம் நல்லா ஒரு தொட்டியிலிருந்து நல்லா முழுகும் போது அவர் மாத்திரம் நல்லா முழுங்கிட்டாராம். மாத்திரம் எடுத்து மேலே வச்சுக்கினாராம். ஆண்டவரே, நான் மாத்திரம் முழுகுவேன், ஞானசானம் எடுக்கலாம், ஆனா என்னுடைய பரிசு மாத்திரம் ஞானசானம் எடுக்க கூடாது. அல்லேலூயா. நமக்கு எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு முழுமையாக ஒப்பு கொடுக்க வேண்டும். எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு முழுமையாக ஒப்பு கொடுக்க வேண்டும். எல்லாம் கரெக்டாக கவனிங்க. ஒருத்தங்க வீடு கட்டிட்டு ஒருத்தங்க ஜெபம் பண்ணாங்களாம். ஆண்டவரே, எங்கள் வீட்டில் வாங்க, எங்கள் வீட்டில் எல்லா பகுதியிலும் வாங்க. பிசாசானவன் என்ன பண்ணிட்டான், ஒரு ரூமில் வந்துட்டானா. அவர் போய் ஒருத்தர் கேட்டாராம், ஆண்டவரே, நான் ஜெபம் பண்ணனே எங்கள் வீட்டுக்குள்ளே பிசாசு வரக்கூடாதுன்னு, ஆனால் பிசாசு வந்துடுச்சு. எங்கள் வீட்டுக்குள்ளே என்ன வரக்கூடாது? மினிஸ்டர், பிசாசு வரக்கூடாது, சபையில் தூக்கமும் வரக்கூடாது. சொல்றது புரியுதா இல்லைங்களா? அப்ப அங்க வீட்டுக்குள்ள பிசாசு வந்துருச்சான். அவர் போய் கேட்டார், ஆண்டவரே, நான் ஜெபம் பண்ணும்போது எங்க வீட்டுக்குள்ள பிசாசு வரக்கூடாது. ஆண்டவர் சொன்னாராம், நீ என்ன ஜெபம் பண்ண? இந்த இது ஹாலில் நீங்க வாங்க ஆண்டவரே சொன்னீங்க, நான் வந்துட்டேன். பெட்ரூமில் வர சொன்ன, அங்கேயே வந்துட்டேன். கிச்சனில் வர சொன்ன, வந்துட்டேன். ஆனால் வீட்டில் இருக்கிற பீரோவில் மட்டும் நீ சொல்லவே இல்லையே. அல்லேலூயா. கர்த்தர் எல்லா பகுதியிலும் எல்லா இடத்திலும் நம்ம குடும்பத்தில் கர்த்தர் ராஜரீகம் பண்ண வேண்டும். ஆண்டவருக்கு முழுமையாக ஒப்பு கொடுக்க வேண்டும். என் ஆவி, ஆத்மா, சரீரத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன். சொல்லுங்க, என் ஆவி. எல்லாரும் கண்களை மூடி கரங்களை ஊற்றி, என் ஆவி, என் ஆத்மா, என் ஆவி, என் ஆத்மா, சரீரம், என் குடும்பம், என் பிள்ளைகள், என் மனைவி, கணவன், குடும்பம், என் பர்சு, பணம், நகை எல்லாவற்றையும் கர்த்தர் ராஜரீகம் பண்ணுவாராக. கரங்கள் தட்டி மையம் பார்த்து எதிராமன் சொல்றீங்க. உமது சிங்காசனம் பூர்வ முதல் உறுதியானது, நீர் அனாதியாய் இருக்கிறீர். வானம் அவருடைய சிங்காசனம், பூமி சொல்லுங்க, வானம் அவருடைய
பூமி பாதப்படி. அப்போ வானம் அவ்வளவு பெரிய வானம் அவருடைய சிங்காசனமா? பூமி எப்படி இருக்குது? பூமியில என்னென்ன இருக்குது? கடல் இருக்குது, மலைகள் இருக்கிறது, மேடுகள் இருக்கிறது, நீர்வீழ்ச்சிகள் இருக்குது. ஒன்னும் கண்டுபிடிக்க முடியாத எத்தனை காரியங்கள் இந்த பூமியில் இருக்கிறது. கடல் தாண்டி தீவுகள், தீவுகள் நடுவுள்ள நாடுகள் என்று அந்த பூமியானது அவ்வளவு பெரிதா இருக்கிறது. வேதம் சொல்கிறது இந்த பூமி அவருடைய பாதபடியா இருக்கிறது. இந்த பூமியை ஒரு பாதத்துக்கு சமானம் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய கரம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்க. பூமி அவருடைய பாதபடியா இருந்தாலும் அவர் உங்களுக்காக எனக்காக கல்வார் சிலுவையில அதே கால ஆணி அடிக்க ஒப்பு கொடுத்தாருங்க. கைகள் கால்கள் ஆணி அடிக்க ஒப்பு கொடுத்தாரு, முள்மூடிச்சோட ஒப்பு கொடுத்தாரு, விழாவில் குத்தப்பட ஒப்பு கொடுத்தாரு, கடைசி சொட்டு ரத்த வரைக்கும் நமக்காக அவர் சிந்த ஒப்பு கொடுத்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 3ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தாவே நதிகள் எழும்பின, நதிகள் இரைச்சலிட்டு எழும்பின, நதிகள் அலைத்திரண்டு எழும்பின, திரளான தண்ணீர்களின் இரைச்சலை பார்க்கிறோம், சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கிறோம், கர்த்தர் உன்னதத்தில் வல்லமை உள்ளவர். மக்கள் பார்த்து இந்த வசந்த அருமையான சொல்லுங்க, திரளான, சத்தமா சொல்லுங்க, திரளான தண்ணீர்களின் இரைச்சலை பார்க்கிறோம், சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கிறோம், கர்த்தர் உன்னதத்தில் வல்லமை உள்ளவர். கரங்களை தட்டி மையம் கொடுத்தீங்க. திரளான தண்ணீர்கள். ஒரு வாட்டி ஒரு வெள்ளம் வந்து, சின்ன வெள்ளங்க, தானே புயலா வருதா புயல் தெரியல. ஒரு வாட்டி சரியான மழை பெஞ்சு, டிசம்பர் 1ஆம் தேதி சரியான மழை பெஞ்சு எல்லாருக்கும் தண்ணி ஓடுது. நாங்களாம் போயிட்டு இங்கே தண்ணி ஓரத்தில் பார்த்தோம், மகாபலிபுரத்தில். அப்புறம் வந்து இந்த திருப்பூர் போகிற வழியில் கோவளத்தில் அங்கே ரோடெலாம் கட் ஆகிடுச்சு. தண்ணி அவ்வளோ வேகமாக போகுது, அப்படி எப்படி அடிச்சுன்னு போகுது. அந்த தண்ணியில் விழுந்தால் நம்ம தேர்வு நினைக்கிறீங்க? கிடையாது. வேதம் சொல்லுகிறது, திரளான தண்ணீர்கள் இரைச்சலை பார்க்கிறோம், கர்த்தர் உன்னதத்தில் வல்லமை உள்ளவர். புயல் காற்று அடிக்கும் பொழுது அலைகள் பெரிதாக ஏறுது. புயல் காற்று அடிக்கும் போது உரு உசு சவுண்டு கேட்கும். அவ்வளோ அந்த கடலுக்குள்ள கடல் நின்று பார்ப்பதற்கு நம்மளுக்கு பயமா இருக்கும். வேதம் சொல்லுகிறது, சமுத்திரத்தின் அலைகளை பார்க்கிறோம், கர்த்தர் உன்னதத்தில் வல்லமை உள்ளவர். நான் சொல்லுகிறேன், உங்களுடைய வலிமையான பிரச்சனைகளை காட்டிலும் கர்த்தர் உன்னதத்தில் வல்லமை உள்ளவர். உங்க வாழ்க்கைக்கு வலிமையான போராட்டங்களை காட்டிலும் கர்த்தர் உன்னதத்தில் வல்லமை உள்ளவர். வலிமையான கடன்களை காட்டிலும் வியாதிகளை காட்டிலும் கர்த்தர் உன்னதத்தில் வல்லமுள்ள தேவன். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? திரளான தண்ணீர்களின் இரைச்சலை பார்க்கிறோம், வலிமையான சமுத்திரத்தின் அலைகளை பார்க்கிறோம், கர்த்தர் உன்னதத்தில் வல்லமுள்ள தேவன். உன்னதமானவர் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவன் நிலையில் தங்குவான். அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடினால அவனை விடுவித்து அவனை நான் கனப்படுத்துவேன். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் வல்லமுள்ள தேவன். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் ராஜரீகம் பண்ணுகிறார். அவரால் கூடாத முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. நம்மளுக்கு தான் முடியாது, நம்மளுக்கு தான் வழிகள் இல்லை. ஆனால் கர்த்தர் நம்மளை விடுவிக்க முடியாத பல வழிகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். 1000 வழிகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்கள் எண்ணுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார், அதிகமான வழிகளை கர்த்தர் திறப்பார். ஒரு காரியத்தை மாத்திரம் மறக்க முடியாது. வள்ளி சித்தியுடைய, வள்ளி சிஸ்டருடைய அவங்களுடைய சொந்த தங்கச்சி பாண்டிச்சேரியில் இருக்காங்க. அந்த பிள்ளை பேர் அமுதான் நினைக்கிறேன். அந்த பிள்ளை வந்து அவங்க அம்மா கிறிஸ்மஸ்க்கு வந்தாங்க. அம்பிகா சிஸ்டர் அவங்க வந்தாங்க. அவங்க கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக இங்கே பேசியிருந்தாங்க. என் பிள்ளை வந்து நல்லா படிக்க மாறுது, என் பிள்ளை ஸ்கூலுக்கு டெய்லியும் வர சொல்கிறாங்க, இல்லை வாரத்துக்கு 2-3 வாட்டி வர சொல்கிறாங்க. அந்த ஸ்கூலில் வாத்தியார் டீச்சர் சொல்கிறாங்களா, உங்கள் பிள்ளையை வீட்டுக்கு கூட்டு போயிடுங்க, உங்கள் பிள்ளை நல்லா படிக்க மாறுது, உங்கள் பிள்ளையால் எங்களுக்கு நல்ல ரிசல்ட் வராது, பேர் கெட்டு போயிடும், அடுத்த வாட்டி அட்மிஷன் வரமாட்டாங்க, உங்கள் பிள்ளை எதுக்குமே லாக்கி கிடையாது சொல்லிட்டு வாரத்துக்கு 1 தடவை 2 தடவை எல்லா டெஸ்ட்டுக்கும் அசிங்கப்படுத்தி இவங்க பேரண்ட்ஸ் போய் நின்று இவங்களுக்கே ரொம்ப அழுத்து போயிட்டாங்க. கிறிஸ்மஸுக்கு அன்னைக்கு வந்து நாங்கள் அதை பேசிட்டு அந்த பிள்ளைக்காக அதிகமாக ஜெபம் பண்ணோம். இந்த நாட்களில் 10th ரிசல்ட் வருது, அந்த பிள்ளை நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ண கர்த்தர் கிருபை செஞ்சிருக்கிறார். எந்த வாத்தியார்னால பாஸே ஆகாது என்று சொன்னாங்களோ அந்த வாத்தியார்களுக்கு டீச்சர்களுக்கு முன்பாகவே பாஸ் பண்ண முடியாத கர்த்தர் கிருபை செய்தார். நான் சொல்லுகிறேன், நாம் ஏறெடுத்த ஒவ்வொரு ஜபங்களும் வீணாக போவதில்லை. நீங்க பண்ண ஒவ்வொரு ஜபங்களும் வீணாக போவதில்லை. அதை ஏற்ற நேரத்தில் கர்த்தர் பதில் கொடுப்பார். நிச்சயமாக கர்த்தர் பதில் கொடுப்பார். ஒன்றும் வீணாக போகாது. பகல் பசங்க, நீங்க பண்ண ஒவ்வொரு ஜபமும் ஒவ்வொரு விண்ணப்பமும் வீணாக போவாது. ஆமா எடல் சிஸ்டர், நீங்க ஆண்டவர் சமூகத்தில் செபித்த, நீங்கள் கண்ணீர் விட்ட ஒவ்வொரு காரியங்களும் வீணாக போவாது. நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற முடிவை நிச்சயமாக கர்த்தர் உங்க கரங்களை கொடுப்பார். ஒன்றும் வீணாக போவது பாருங்க.
என் வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்கள் சொல்றேன், எத்தனையோ காரியங்கள் என் வாழ்க்கையில அற்புதமாக அதிசயமாக கர்த்தர் செஞ்சிருக்கிறாரு. ஒன்றும் வீணாக போவதில்லை. இன்னைக்கு நம்ம செபித்து கொண்டு இருக்கிறோம். நம்ம வார வாரம் ஞானஸ்தானம் கொடுப்போம். அது நிச்சயமாக சொந்த கண்கள் காணும். இன்னும் அநேக ஜனங்களை கர்த்தர் கொண்டு வருவாரு. நம் கிராம மக்கள் ரசிக்கப்படுவார்கள். ஆமாம். எடல் சிஸ்டர் நாங்கள் போன வாரத்தில் ஐசக்கு ஸ்கூல்லேருந்து கூட்டின்னு வரும்போது அவங்க ஆட்டோவில் வந்தாங்க. ஆமேன். பேசும்போது சபை கொடுத்தவங்களுக்கு ஆசையாக இருந்தாங்க. ஆனால் 5 மணி ஜபத்தினால அவங்கள வர முடியும் சொன்னாங்க. ஆனால் இந்த நாட்களில் ஆண்டவர் அந்த சகோதரி ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். நிச்சயமாக அந்த சகோதரியுடைய வாழ்க்கையில் அவங்க எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் நிச்சயமாக தருவார். எல்லாரும் ஊரும் அந்த சகோதரிக்கு கண்களை மூடி கரங்கள் நீட்டி அந்த பிள்ளை செல்வத்தை கர்த்தர் கொடுத்து ஆண்டவர் சாட்சியாக நிறுத்தும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால சகரியாவே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, சகரியாவே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சகரியாவுக்கு ஜபத்திற்கு பதில் கொடுத்து யோவான் ஸ்நானகன் ஆண் பிள்ளையை கொடுத்து அப்பா பிள்ளை செல்வத்தினால் வீடு கட்டப்பட்டது போல இந்த சகோதரி வீடு ஐயா அந்த பிள்ளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளை செல்வத்தை கொடுத்து அந்த வீடு உம்முடைய மகிமையினாலும் உம்முடைய ஆசீர்வாதத்தினால கட்டும்படியாக சாட்சியாக நிறுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கரங்களை தட்டி மகிமையும் படுத்துங்க. தேவராம சொல்றீங்க குழந்தை இல்லாத அனுபவம் ரொம்ப கஷ்டம். எங்களுக்கு 6 வருஷம் குழந்தை இல்லை. ஏறாத ஹாஸ்பிட்டல் கிடையாது, போடாத மாத்திரை கிடையாது, ஆமேன் ஆமேன், பண்ணாத செலவு கிடையாது, படாத அவமானங்கள் கிடையாது. கூப்பிடுவாங்க ஒரு கல்யாண காட்சினா ஆனால் எஸ்தர் எதுவுமே கூப்பிட மாட்டாங்க. அந்த காலங்களாக இருக்கிறது. ஆனால் எந்த இடத்துல வெட்கப்பட்டமோ அதே இடத்துல ரெட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுத்து கர்த்தர் மகிமையினால் கனத்தினால் கர்த்தர் நம்மை நிரப்பியிருக்கிறார். ஒருத்தன் பேர் ஐசக் ராஜி, இன்னொருத்த பேர் ஜேக்கப் ராஜி, என் பேர் சத்யராஜி. அவங்க வீட்டில் அவங்க வீட்டில் அவங்க அண்ணனுக்கு குழந்தைக்கு பிறந்தநாள் போயிருந்தோம். அவங்க சர்ச்சி மக்கள் கேட்டாங்க, இவன் பேர் என்ன பேர்? ஐசக் ராஜ். இவன் பேர் என்ன பேர்? ஜேக்கப் ராஜ். மூணாவது அவங்கள சொல்கிறாங்க அவங்க அப்பா பேர் ஆபிரகாமா? பைபிளில் தானே ஆபிரகாம் பிள்ளைங்க தான் சார்ந்தது தானே ஐசக். ஆமேன் ஆபிரகாம். ஆமாம் நான் ஆவிக்குரிய ஆபிரகாம். உன் சந்ததி இவ்வளவாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நம்மளுடைய ஆவிக்குரிய தகப்பன் விசுவாசத்தின் தகப்பன் ஆபிரகாம் தான். எத்தனை பேர் ஆமாம் சொல்கிறீங்க? எது இல்லையோ கவனிங்க, எது இல்லையோ அதை உங்களை நிறைவாக்கி அதில் பிஸியாக கர்த்தர் நடத்துவார். இன்னைக்கு ஒருத்தன் நான் சொன்னேன்ல, ஒருத்தன் உச்சா போவான், அதில் கொஞ்சம் பிஸியாக இருக்கும். இவனுக்கு சொல்கிறான் ஐசக்கு ஜேக்கப் ஃபர்ஸ்ட்டில் ஜட்டியோடு போயிடுவானுங்க. இப்போ ஜேக்கப் சொல்கிறான் அப்பா அப்பா ஜட்டியில் போல தரையில் கூட போல அந்த இடத்துல லைட்டாக போயிட்டு பெருமை சொல்கிறான் நான் ஜட்டியில் போல, நான் பயப்பில்லை நான் சொல்லுவான். அல்லேலூயா. ஸ்கூலில் போயிட்டு அவன் கிளாஸில் உட்கார சொன்னால் ஐசக் கிளாஸில் போய் உட்காந்துக்கிறான். அப்புறம் சரி ஆப்பிட்டு கூட்டம் சொல்லிட்டு போனால் மிஸ் மடியிலே உட்காந்துருக்கான். ஆபிரகாம் மடியில் 7 லாஸ்ட்டில் உட்காந்துக்கிற மாதிரி அவன் என்ன பண்ணுகிறான், உட்காந்துக்கிறான். அவன் பசங்களை ஊஞ்சில் ஆடுறது மடியில் குறைச்சிருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, எது குறைவாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் அதை நிறைவாக்கி அதில் கர்த்தர் பிஸியாக மாற்றிடுவார். பக்கத்தில் பசங்க எதில் குறைவாக இருக்கீங்க, எதில் குறைவாக இருக்கீங்க, அந்த குறைவை கர்த்தர் நிறைவாக்கி அதில் பிஸி ஆக்கிடுவார். சிஸ்டர் அறிக்கை செய்ய சொல்லுங்கள், எதில் குறையாக இருக்கீங்க அந்த குறையை சொல்லுங்க, அறிக்கை செய்யுங்க. உங்கள் குறையை நிறைவாக்கி அதில் பிஸி ஆக்கிடுவாரு. எத்தனை பேர் அவன் சொல்றீங்க? எதில் நீங்கள் குறைவாக இருக்கீங்களோ அதில் கர்த்தர் நிறைவாக்குகிற தேவன். ஏனென்றால் அவர் நம்ம ஆராதிக்கிற தேவன், அவர் வல்லமுள்ள தேவன், அவர் ராஜரீகம் பண்ணுகிறார். எது பேராமன் சொல்றீங்க? அதுதான் அந்த வசனம் சொல்லுகிறது. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் நிறைய காரியங்கள் இருக்குது. நான் வேகமாக சொல்லி முடிச்சிடறேன். எத்தனை பேர் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் உங்களுக்கு தாவீது தெரியும்? தாவீது யாருங்க அடிச்சாரு? யார் அடிச்சாரு? புகழ் யார் படிச்சாரு? கோலியாத்தை அடிச்சது யாரு? தாவீது யார் அடிச்சான்? யாருன்னா அடிச்சுன்னு போட்டோம். எனக்கு என்ன வந்துச்சு? அல்லேலூயா. கோலியாத்தை அடிச்சது தாவீது. தாவீது குட்டி பையனா இருக்கிறான். அவங்க அண்ணனுங்களுக்கு சாப்பாடு கொடுக்க போன இடத்துல அங்க கோலியாத்து நின்று கொண்டு 40 நாள் நிந்தித்து கொண்டு இருக்கிறான். நான் அந்த ஜனங்களையும் நிந்திக்கிறான், நான் ஆராதிக்கிற தேவன் நிந்தித்து கொண்டிருக்கிறதே தாவீது கண்டு அவனை ஒரு வழி பார்த்துறேன். நம்ம ஊரில் ஒருத்தர் இருக்காரு, ஐசக்க ரொம்ப பயமுத்து சொல்லிட்டு ரொம்ப வெறுப்பேற்றினே இருந்தார். என்ன பண்ணிட்டான், அவனுக்கு ரொம்ப கோபம் பெரிய கொம்பெடுத்து போயிட்டான். நான் அவனை பிடிச்சி வளர்க்குறேன், உர்றானா என்ன விடு
அப்பதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, தாவீது போல. அல்லேலூயா. தாவீது குட்டி பையனாக்குறான். சவுல் சொல்றாரு, நீ இப்படி போனா உனக்கு பாதுகாப்பு இல்லப்பா, நீ ராணுவ ட்ரெஸ் போட்டுக்கொண்டு போகுப்பா, நீ போட்டுக்கோ, மார்க் அவசரத்தை போட்டுக்கோ, கேடயத்தை பிடிச்சுக்கொள்ளு. ஆனா எதுவுமே தூக்குவதற்கு அவருக்கு பலனும் இல்ல, போட்டுக்கொள்வதற்கு பெரிய உடம்பு இல்ல. அவர் சொல்றான், நீ நிந்தித்த இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வருகிறேன். ஒரு சின்ன கல் எடுத்து அடிக்கிறான், கோலியாத்தை விழுறான். அவன் பட்டயத்தை எடுத்து அவனை விட்டு போட்டு பெரிய ஜெயத்தை கர்த்தர் கொடுத்தது பார்க்க. நம்மளுக்கு ஹைட் ஒரு பிரச்சனை கிடையாது, வயசு ஒரு பிரச்சனை கிடையாது, அழகு ஒரு பிரச்சனை கிடையாது, படிப்பு ஒரு பிரச்சனை கிடையாது. ஆண்டவர் சமூகத்தில் கரங்களை உயர்த்தி ஆவி ஆத்ம சரீரத்தை யாரெல்லாம் ஒப்பு கொடுக்கிறீங்களோ அவரெல்லாம் கர்த்தர் பயன்படுத்துவாராக. கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. சின்ன பையன் பெரிய கோலியாத்தை அங்க அடிச்சதை பார்க்கிறோம். இது எப்படி நடந்தது? தாவீது என்னுடைய வலிமை என்ன, கோலியாத்தினுடைய வலிமை என்ன என்று தாவீது பார்க்கவில்லை. கோலியாத்தினுடைய வலிமை என்ன, நான் ஆராதிக்கிற தெய்வத்தினுடைய வலிமை என்ன என்று பார்க்கும் பொழுது நாம் ஆராதிக்கிற தெய்வத்தினுடைய வல்லமை தான் அது பெரிதா இருக்கிறது. நீங்க கூட எப்படி பார்க்கணும்? என்னுடைய கடனா இல்ல நானா என்று பார்க்க கூடாது. என்னுடைய கடன் பிரச்சனையா நான் ஆராதிக்கிற தெய்வமா, என்னுடைய வியாதியா நான் ஆராதிக்கிற தெய்வமா. டாக்டர் சொல்லிட்டாங்க கேன்சர் வியாதி, ஆண்டு சொல்றாரு என்னுடைய தழும்புகளால் நீங்க குணமாயிட்டீங்க. டாக்டர் சொல்றாங்க 4 நாள் கைவிடப்பட்டுருவாங்க, 4 நாள் இறந்துருவாங்க. ஆனா டாக்டர் ஆண்டு சொல்றாரு நீ பிள்ளைகள், ஆண்டு சொல்றாரு பிள்ளைகள் வாழ்வை காண்பாய். அவர் வல்லமையுள்ள தேவன், அவர் வார்த்தை ஒன்று வீணாக போவதில்லை, நிச்சயமாக நிறைவேறும். தாவீது பார்த்தது எனக்கா கோலியாத்தான்னு பார்க்கல, எனக்கா நான் ஆராதிக்க தெய்வமா கோலியாத்தா. உங்களுடைய பிரச்சனைக்கு நீங்களும் ஒப்பிட்டு பார்க்க கூடாது. என்னுடைய பிரச்சனையா நான் ஆராதிக்கிற தெய்வமா, நிச்சயமா கர்த்தர் விடுவிப்பார். இந்த காலை வேளையில எதில் நீங்கள் விடுவிக்கப்படாமல் மக்கட்டோடு கலங்கி கொண்டு வேதனையோடு வந்திருக்கீங்களோ உங்களால விடுவிக்க முடியாது, அவரால் விடுவிக்க முடியும். உங்களால பேத்துன்னு வர முடியாது, அவர் உங்களை விடுவித்து புதிய வழிகளை திறந்து புதிய ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்களை சாட்சியா கர்த்தர் நடத்துவார். நமக்கு தாங்க வழி இல்லை, ஆண்டவருக்கு பல வழிகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹரிஷா அழகா சாட்சி சொல்லுது, அடுத்த வருஷம் ஃபீஸுக்கு இப்போ இந்த செமஸ்டருக்கு ஃபீஸ் கட்டினா தான் எழுந்து விடுவாங்க, ஆனால் தேவையில் கர்த்தர் அற்புதமாக சந்திச்சார். இன்னொரு சாட்சி அதில் சொன்னாங்க, இது விட பெரிய அமௌண்ட் கொடுத்தாங்க, ஆனால் திருப்பி கொடுத்துட்டாங்க. ஆனால் பெரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் எண்ணுவதற்கும் நினைப்பதற்கும் பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பாரு. எத்தனை பேர் ஆமாம் சொல்றீங்க? நானும் காலேஜ் படிக்கும் போது அப்படித்தான் அற்புதங்கள் அதிசயமாக கர்த்தர் செஞ்சாரு. நிச்சயமாகவே அரசை நல்லா படிச்சுட்டு ஆண்டவருக்கு ஊழி செய்ய வேண்டும். இவ்வளவு அற்புதமா அதிசயமா சந்திக்கிறாருன்னா பின்னாடித்துல ஊழி செய்ய முடியாக, இதே போல் அநேகருடைய கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக கிறிஸ்துக்குள்ளே வழிநடத்துகிற ஒரு பாத்திரமாக எடுத்து பயன்படுத்தும்படியாக நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நிச்சயமா கர்த்தர் நம்மளுடைய பிரச்சனையா அரிஷாவுடைய ஃபீஸா இல்ல தேவனுடைய ஐஸ்வர்யமா பார்த்தனா தேவனுடைய ஐஸ்வர்யம் தான் பெரிதா இருக்கிறது. எனக்கு தான் வழி இல்லை, ஆண்டவருக்கு பல வழிகளை வைத்திருக்கிறாரு. அல்லேலூயா. கல்யாணம் புதுசில் இளைய கல்யாணம் ஆகிட்ட பிறகு எல்லா நகையும் கொண்டு பேங்க்கில் கொண்டு வச்சுட்டேன். எஸ்தர் கேட்குது, எப்படிங்க நம்ம மூட்டு போகிறோம்? இல்லை, பல வழிகளை கருத்து தருவார். எப்படிங்க ஆண்டவர் வழி திருப்பாரு? எல்லாவற்றையும் வழிகளை திறந்து எல்லாவற்றையும் மீட்டெடுக்க கர்த்தர் கிருபை செய்வார். எப்படி நடக்க ஏதோ நடக்கலாம் தெரியாது, அவருடைய மகிமையின் ஐஸ்வரத்தின்படி உங்கள் குறைகளை நிறைவாக்குவார். பகல் பாசம் உங்கள் மகிமை, அவருடைய மகிமையின் ஐஸ்வரத்தின்படி என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரத்தின்படி உங்கள் குறைகள் எல்லாம் கிறிஸ்தேசுக்குள் அவர் நிறைவாக்குவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எகிப்திலிருந்து ஜனங்கள் ஆண்டு கொண்டு வராரு, செங்கடல் முன்னாடி நிற்குது, பின்னாடி பார்வோன் சேனை இருக்குது, முன்னாடி வழி இல்லை பின்னாடி வழி இல்லை, முன்னாடி மரணம் பின்னாடி வரணும். செங்கடலை இரண்டாக பிளந்துட்டாரு. செங்கடல் யாருன்னா பிறந்தது, இந்த டெக்னாலஜி எத்தனையோ உலகத்தில் வந்துடுச்சு. கடலை யாருன்னா இரண்டா பிளக்க முடியுமா? கடல் மேலே கொஞ்ச நேரம் பிரிட்ஜு போடுறாங்க, ஆனால் காலம் போட்டு பண்ணுறாங்க. இங்கே நெம்மேலியில் கடல் நீரை குடிநீராக மாற்றுறாங்க. ஆனால் இங்கிருந்து ஒரு பெரிய ரெண்டா பிளக்க முடியுமா? முடியாது. ஆனால் கர்த்தர் நம்மளால முடியாதது நமக்காக அவர் திறந்து கொடுக்கிற தேவன். நம்மளால முடியாதது புதிய வழிகள் திறக்கிற தேவனாகவே இருக்கிறார். செங்கடலை பிளக்கிற தேவன், யோர்தான் நதியை பிளக்கிற தேவன், எரிய கொட்ட தேவன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரே காரியத்தை சொல்லி நான் முடிச்சிடலாம். யோசுவா 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா, அவன் யுத்தம் செய்யும் பொழுது யோசுவா 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் யோசுவா சொல்கிறாரு, சூரியன் சந்திரனையே அங்கே நிப்பாட்டி அங்கே கர்த்தர் அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறத பார்க்கிறோம். என்னோட கூட திருப்பி கொள்ளுங்க. யோசுவா 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தர் எமோரியரை
இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக படிங்க. சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் மேலும், பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். சூரியனே நீ கிபியோன் மேலும், எல்லாரும் சொல்லுங்க, சூரியனே சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள். எத்தனை பேர் ஆமா சொல்றீங்க? இந்த உலக ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க ஒரு நாள் காணாம போயிடுச்சான். யோசுவா ஒரு மனுஷன் ஜபம் பண்ணதுனால அவன் பகல்ல மட்டும் தான் யுத்தம் நடக்கும். பகல்ல யுத்தம் பண்ணுவதற்காக சூரியனும் சந்திரனையும் நிப்பாட்டி அங்க பெரிய வெளிச்சத்தை கர்த்தர் நிற்க செய்து பெரிய வெற்றியை கர்த்தர் கொடுக்க செய்தார். உங்களுக்காக நிற்காத காரியங்களை கர்த்தர் நிற்க செய்வார். உங்களுக்காக திறக்காத வழிகளை கர்த்தர் திறக்க செய்வார். ஆமென் சொல்லுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்காக நிற்காத காரியங்களை கர்த்தர் நிற்க செய்வார். உங்களுக்காக பிளக்காத காரியங்களை பிளக்க செய்வார். உங்களுக்காக திறக்காத வழிகள் எல்லாம் 1000 வழிகளை திறக்க செய்து உங்களை ஆசீர்வாதமான சமாதானமான பாதையில கர்த்தர் வழி நடத்துவாராக. கரங்களை தட்டி உற்சாகமா கரங்களை தட்டி வழி நடத்துங்க. பல வழிகளை திறப்பாருங்க. நான் சொல்லுகிறேன், உங்களோட ஆசீர்வாதம் ஒன்று வீணாக போவதில்லை. ஏதோ ஒரு இடத்துல சிக்கிக்கொண்டு மாட்டிக்கொண்டு புலம்பிக் கொண்டு வந்திருக்கீங்களா, நிச்சயமாக அந்த ஆசீர்வாதங்களை பிடிங்க உங்க கரங்களை கொடுப்பார். உங்களுடைய உழைப்பு வீணாக போவதில்லை. பகல் பாஸ் உங்களுடைய உழைப்பு சொல்லுப்பா, உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய பணம், உங்களுடைய ஆசீர்வாதம், உங்களுடைய சமாதானம், உங்களுடைய சந்தோஷம் திரும்ப தரப்படும். அது மகிமையாக இருக்கும், அது ஆசீர்வாதமாக இருக்கும். கரங்கள் தட்டி மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. உங்களுக்காக திறக்காது திறப்பார், நிற்காது நிற்க செய்வார். சூரியனை நின்றுச்சு சொல்லுவதை, சந்திரனை நின்றுச்சு, பூமியை நின்றுடுச்சு. எது பேராமல் சொல்றீங்க? நமக்காக நிற்காது நிற்க செய்வாருங்க. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, நம்ம ஆராதிக்கிற தெய்வம் அவர் வல்லமுள்ள தெய்வம். நம்ம ஆராதிக்கிற தெய்வம் அவர் ராஜரிக பண்ணுகிறார். நம்ம ஆராதிக்கிற தெய்வம் தண்ணீர்களின் திரளான தண்ணீர்களின் இறைச்சலை பார்க்கலாம், சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கலாம். அவர் உன்னதத்தில் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். எல்லாரும் ஒரு நிமிடம் எழுந்து நின்று, எல்லாரும் ஒரு நிமிடம் எழுந்து நின்று உங்களுக்காக நிற்காததை கர்த்தர் நிற்க செய்வார். உங்களுக்காக திறக்காத ஆசீர்வாதத்தை கர்த்தர் திறக்க செய்வார். அந்தரங்கத்தில் இருக்கிற பொக்குஷல்களையும் புதையல்களையும் கர்த்தர் நம்மளுக்கு தருவேன் என்று சொல்லி இருக்கிறார். ஒரு நிமிடம். அல்லேலூயா. ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இயேசு மகாராஜாவே துதிக்கிறோம். இயேசு ராஜாவே ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ராஜாவே. வாளாக்காமல் என்னை தலையாக்குவி, கீழாக்காமல் என்னை மேலாக்குவி. பலமா. வாளாக்காமல் என்னை தலையாக்குவி, கீழாக்காமல் என்னை மேலாக்குவி. ஹல்லேலூயா, துதி உமக்கே. ஹல்லேலூயா, துதி உமக்கே. ஹல்லேலூயா, துதி உமக்கே. ஹல்லேலூயா, துதி உமக்கே. அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே. ஆடுகள் மேய்த்தவனே, சாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கி நீரே மேலே 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 மேலே. அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே. ஆடுகள் மேய்த்தவனை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கி நீரே மேலே 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 மேலே. ஹல்லேலூயா, துதி உமக்கே. ஹல்லேலூயா, துதி உமக்கே. ஹல்லேலூயா, துதி உமக்கே. ஹல்லேலூயா, துதி உமக்கே. வாளாக்காமல் என்னை தலையாக்குவி, கீழாக்காமல் என்னை மேலாக்குவி. வாளாக்காமல் என்னை தலையாக்குவி, கீழாக்காமல் என்னை மேலாக்குவி. ஹல்லேலூயா, துதி உமக்கே. ஹல்லேலூயா, துதி உமக்கே. கை நீட்டி தூக்கி விட்டி உயரத்தில் என்னை வைத்தி பிள்ளையாய் மாற்றி விட்டி நிரந்தரமா. கரங்களை தட்டி பலமா. சபலை போக்கி விட்டி சிங்காரம் தந்து விட்டி நிரந்தரமா.
கை நீட்டி தூக்கி விட்டு உயரத்தில் என்னை வைத்து பிள்ளையாய் மாற்றி விட்டு நிரந்தரமா தூசியை கட்டி விட்டு சாம்பலை போக்கி விட்டு சிங்காரம் தந்து விட்டு நிரந்தரமா அல்லேலூயா துதி உமக்கே அல்லேலூயா துதி உமக்கே பலமா அல்லேலூயா துதி உமக்கே அல்லேலூயா துதி உமக்கே ஆளாக்காமல் என்னை தலையாக்குவீர் கீழாக்காமல் என்னை தலையாக்குவீர் வாழாக்காமல் என்னை தலையாக்குவீர் கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர் அல்லேலூயா துதி உமக்கே அல்லேலூயா துதி உமக்கே அல்லேலூயா துதி உமக்கே அல்லேலூயா துதி உமக்கே அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சீரிய தாவீதுக்குள் வைத்தவரே ஆடுகள் மித்தவனை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கி நீரே மேலே 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 அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சீரிய தாவீதுக்குள் வைத்தவரே ஆடுகள் மித்தவனே ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கி நீரே மேலே 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 அல்லேலூயா துதி உமக்கே அல்லேலூயா துதி உமக்கே பலமா அல்லேலூயா துதி உமக்கே அல்லேலூயா துதி உமக்கே வளர்க்காமல் என்னை தலையாக்குவீர் கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர் காலாக்காமல் என்னை தலையாக்குவீர் கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர் கர்த்தர் உன்னதத்தில் வல்லமுள்ள தேவன் கர்த்தர் உன்னதத்தில் வல்லமுள்ள தேவன் திரளான தண்ணீர்கள் இறைச்சலை பார்க்கிறோம் சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கிறோம் கர்த்தர் உன்னதத்தில் வல்லமுள்ளவருங்க உங்களை தேவையை காட்டிலும் அவர் வல்லமுள்ள தேவன் உங்கள் நெருக்கத்தை காட்டிலும் அவர் வல்லமுள்ள தேவன் உங்கள் கண்ணீர்களை பார்க்கிற தேவன் உங்கள் கண்ணீர்களை துடைக்கிற தேவன் என் வாழ்க்கை அவ்வளவுதானா இதோட போயிடுமா அவ்வளவுதானா முடிஞ்சிச்சா இதே சூழ்நிலை கடந்து போயிடுனா என்று இந்த காலையில் வந்திருக்கலாம் ஆவியான உங்களோடு கூட இடைப்படுவாராக என் மகளே என் மகனே உங்கள் கண்ணீர்கள் துடைக்கப்படும் உங்கள் வேதனைகள் நீக்கப்படும் எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதோ அந்த காரியங்கள் உங்க கரங்களில கர்த்தர் கிடைக்க செய்வார் உங்க கண்களில காண செய்வார் உங்க வாழ்க்கையில அனுபவிக்க செய்வார் இதை எதிர்பார்த்து கொண்டு வந்திருக்கீங்க எந்த காரியங்கள் குறித்து நீங்கள் கலங்கி கொண்டு வந்திருக்கீங்க அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு வேற வழி இல்லை உனக்காக பிறப்பதற்கு கர்த்தர் காத்துக் கொண்டிருக்கிறார் உங்களுக்காக யோர்தான் நதிகளை பிளப்பதற்கு கர்த்தர் ஆர்வமாக இருந்து கொண்டிருக்கிறார் உங்களுக்காக சூரியன் சந்திரன் ஆவிக்குரிய சூரியன் சந்திரனை ஆவிக்குரிய போராட்டங்களை நிற்பதற்கு தடுத்து நிற்பதற்கு அவர் உங்களுக்காக உங்க மேல ஒரு அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறார் உங்களுக்காக எனக்காக திறக்காத காரங்களை கர்த்தர் திறப்பார் உனக்காக எனக்காக தடுக்காத காரங்களை தடுக்குகிறது உங்களுக்காக எனக்காக நிப்பாட்டவே முடியாததே அவர் இயற்கையை நமக்காக நிப்பாட்டுகிறது நமக்கு வழிகள் இல்லை ஆனா பல வழிகளை உங்களை விடுவிக்கும்படியாக பல வழிகளை கர்த்தர் வைத்திருக்கிறார் நீங்களே கடந்து போவதற்கு நீங்கள் கரை சேருவதற்கு உங்க சூழ்நிலைகளை மாறுவதற்கு பல வழிகளை வைத்திருக்க தேவன் வேதம் சொல்லுகிறது அவரே பூமியை தம்முடைய வல்லமையினால உண்டாக்கி பூச்சக்கரத்தினால் தம்முடைய ஞானத்தினாலே படைத்து வானத்தை தம்முடைய அறிவினாலே விரித்திருக்கிறார் வானம் உண்டாகும் போது நாம் எங்கே இருந்தோம் அவர் சத்தமிடுகையில் வானத்திலே திரளான தண்ணீர்கள் உண்டாகிறது அவர் பூமியின் கடாந்திரத்தில் மேகங்கள் எழும்ப பண்ணி மழையுடன் மின்னல்களை உண்டாக்கி காற்றை தமது பண்டகசாலையிலிருந்து புறப்பட பண்ணுகிறார்
காற்று எப்படி வருது எப்படி போகுது நமக்கு தெரியல. காற்று இருப்பது நம்ம உணர்கிறோம். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, எப்படி ஏது நடக்க தெரியாது. பல வழிகளை வைத்திருக்கிறார். உங்களுக்காக பல நீரூற்றுகளை வைத்திருக்கிறார். பல ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். ஆவியார் நம்மளுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறது. கண்ணும் கண்டதில்லை, காதும் கேட்டதில்லை. ஆனால் ஆவியானவர் தாமே நமக்கு வெளிப்படுத்தினார் என்று கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்த பண்ணினதை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆழ்ந்திருக்கிறார். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, நீங்க பார்க்கல நினைக்கிறீங்க, ஆனா உங்களுக்குரிய ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக இருக்கிறது. என் கண்ணில் தொட்டு என் கையில் தொட்டு பார்க்க நினைக்கிறீங்க, நிச்சயமாகவே இருக்கிறது. உங்களுடைய அழைப்பு பெரிதா இருக்கிறதப்பா. உங்களுடைய அழைப்பு பெரிதா இருக்கிறதமா. உங்களுடைய திட்டங்கள் பெரிதா இருக்கிறதமா. உங்கள் மேல அவருடைய கருணை இரக்கம் பெரிதா இருக்கிறது. அவர் உங்களை அதிகமாக நேசிக்கிறார். என் மகளே, என் மகனே என்று அவர் ஓடி ஓடி வந்து உங்களை அரவணைத்து உங்கள் சூழ்நிலையிலிருந்து விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். என்னிடத்தில் வாஞ்சா இருக்கிறபடினாலே அவனை நான் விடுவித்து அவனை நான் கனப்படுத்துவேன். அவனை நான் கனப்படுத்துவேன். உங்களை நிச்சயமாக கனப்படுத்துவார். மனிதர்கள் உங்களை கனவீனப்படுத்திருக்கலாம். உங்கள் குறைகள் நிமித்தமாக உங்களை கனவீனப்படுத்திருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில இல்லாத போது உங்களை கனவீனப்படுத்திருக்கலாம். உங்கள் சொந்த பந்தங்கள் கூட உங்களை கனவீனப்படுத்திருக்கலாம். ஆனா ஆராதிக்கிற தேவன் நம்மளை கனவீனப்படுத்த மாட்டாரு. நம்மளை கனப்படுத்தி உயர்த்தி வைக்கிற தேவனாக இருக்கிறார். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. நம்மளை உயர்த்தி வைத்து நம்மளை கனப்படுத்துகிற தேவன், நம்மளை உயர்த்தி வைத்து நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு தெரியுமா? உன்னை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு தெரியுமாப்பா? உன்னை விட்டு ஒருவரும் விலக மாட்டாருங்க. நம்ம ஆராதிக்கிற தெய்வம் மெய்யான தெய்வம். நம்ம ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். நம்மளுடைய கஷ்டங்களை அறிகிற தேவன். அவர் நம்மை போல பாடுபட்டதுனால பாடுபடுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்கிற தேவனாகவே இருக்கிறார். அவர் உங்களுக்கு உதவி செய்கிற தேவனாகவே இருக்கிறார். உங்களுக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். தகப்பனே, துதிக்கிறோம் அப்பா. இந்த காலை வேலைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ராஜரீகம் பண்ணுகிற தேவனே, எங்கள் ஆவி ஆத்ம சரீரத்தை ராஜரீகம் பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். என் சபை மக்கள் வாழ்க்கையில ராஜரீகம் பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். என் சபை மக்களுடைய குடும்பங்களில் வாழ்க்கையில ராஜரீகம் பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். கையின் பிரயாசத்தில் ராஜரீகம் பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். சுகத்துல, பலத்துல, ஆரோக்கியத்துல, சாட்சியில, சந்தோஷத்துல, சமாதானத்துல, பரிசுத்தத்துல, நீதியில ஐயா நீங்கள் ராஜரீகம் பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். நாங்கள் சிறுகுவோம், நீங்கள் பெருகுவோம் என்று ஆண்டவரே. இந்த காலை வேளையில யாரால வழி இல்லாமல் வந்திருக்கிறார்களோ புதிய வழிகளை திறக்கும்படியாக ஜெபிக்கிறாண்டவரே. புதிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறாண்டவரே. ஐயா, இன்னும் வருகிற நாட்களில அநேக பேர்களை இந்த இடத்துல வந்து சாட்சி சொல்லுகிற சாட்சியுள்ள பாத்திரமாக நீங்கள் மாற்றிக்கொண்டு வருவதற்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஏறெடுத்த ஒவ்வொரு விண்ணப்பங்களும், ஒவ்வொரு ஜெபமும், ஒவ்வொரு ஸ்தோத்திரமும், ஒவ்வொரு கண்ணீரும் வீணாக போவதே இல்லை. நிச்சயமாக பதில் கொடுக்கிற தேவன். மனதார ஆசீர்வதிக்கிற பிள்ளைகளை மனப்பூர்வமாக ஆசீர்வதிக்கிறோம். சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம், பெரியவர்களை ஆசீர்வதிக்கிறோம், முதியோர்களை ஆசீர்வதிக்கிறோம், இளைஞர்களை ஆசீர்வதிக்கிறோம், சகோதரிகளை ஆசீர்வதிக்கிறோம், புதிய வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். தகப்பனே, கிருபையினால் கொடுக்கிறாங்க. எல்லாம் துதி நமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுதல் செய்ய நல்ல பிதாவே, ஆமென். என்ன சொன்னா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னோடவே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல உபகாரமும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமான ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. ஆமென். God bless you.